சாமி ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கையா. ஏக்கா நீங்களும் தான்க்கா இந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்கக்கா. அதெல்லாம் நான் பார்த்துப்பேம்மா. அவங்க பெரியம்மாக்காரிக்கிட்ட படாத பாடம் இல்லை. தினந்தோறும் அடி உத சித்திரவதைன்னு ஒவ்வொரு நாளும் புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. உங்கள் வீட்டுக்கு வந்தாலாவது பிள்ளைக்கு இனிமேலாவது நல்லது நடக்கட்டும். அக்கா அதெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உமாவை நல்லா பார்த்துப்பேன். உமா அதே மாதிரி தான் நீயும். நம்ம வீடு இனி எல்லாமே நம்ம தான் பார்க்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும், சரியா? ஏன்னா அவங்களுக்கும் வயசாகி போச்சு. தம்பியும் வேலை வெட்டிக்கும்னு போயிடும். நீயும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் செஞ்சுவிட்டு ஏதோ வேலை வெட்டியை பாருங்க. 2 பேரும் சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சட்டு புட்டுன்னு ஏதாவது ஒன்று பண்ணி நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம், சரியா? எல்லாரும் இருக்கீங்க, பக்கத்துல இருந்து பிள்ளைய பாத்துக்கங்க அப்பப்ப. அதெல்லாம் நீ எதை பற்றியும் கவலைப்படாத மீனா, நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம். என்ன இந்த சின்ன வாண்டு தான் உமா விட்டுட்டு இருக்க மாட்டா, அதுதான் ஒரு மாதிரி கவலையாக போச்சு. மல்லிகா, நீ ஒரு அண்ணியா இந்த இடத்துல என்ன பேசிருக்கணும், நீ என்ன பேசிட்டு வந்திருக்க? எதுக்கு இப்ப கத்துறீங்க? பொறுமையா தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பொறுமை உனக்கு? என் தங்கச்சி வாழ்க்கை உனக்கு என்ன விளையாட்டா? யாரும் அவனா ஊர் பேர் தெரியாதானே, ஏதோ மாடு மேய்க்கிறானா ஆடு மேய்க்கிறானா அவனுக்கு போய் என் தங்கச்சி கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. உன் தங்கச்சி நீ கட்டி கொடுத்துருவியா? ஏங்க நான் மட்டும் என்ன, நீங்க என்ன நல்ல வேலை செஞ்சவரா? அப்படி இப்படின்னு தெரிஞ்சா கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? ஒண்ணும் கிடையாது. நீங்க எப்படிப்பட்டவர்னு கூட தெரியாது. பார்த்தோம் பேசணும் பழகணும், சரி கல்யாணம் பண்ணிட்டு உங்க கூடயே வந்தேன் தானே. அப்படியே அவ இருக்கா? எல்லாரோட சம்மதத்தோடய கல்யாணம் பண்ணணும் தானே ஆசைப்படுறா. ஆசைப்பட்டவங்களோட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படி தப்பா தெரியுது? இங்க பாரு, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. என் தங்கச்சிக்கு நாங்க யார பாக்குறோமோ அவங்க தான் கல்யாணம் பண்ணி கொடுப்போம். உன் இஷ்டத்துக்குலாம் முடிவு எடுக்க முடியாது என் தங்கச்சி வாழ்க்கையில. என்ன உன் தங்கச்சி என் தங்கச்சி பிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? அவ எனக்கும் புள்ள மாதிரி தான், எனக்கும் தங்கச்சி மாதிரி தான். உங்க வீட்டுல யார் என்ன சொன்னாலும் அவதான் எனக்காக எல்லா நிமிஷத்துலயும் வந்து நின்று இருக்கா. அப்படியாப்பட்டவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா? அம்மா தாயே, நீ ரொம்ப நல்லா ஆசைப்பட்டமா, நல்லா புரிஞ்சு போச்சு எனக்கு. உனக்காவது என்னை கட்டிக்கிட்டு வந்து வீடு வாசல்னு எனக்கு இருக்கு. ஆனா என் தங்கச்சி எதுவுமே இல்லாத ஏதோ ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவனுக்கு கட்டி கொடுக்க சொல்றியா? என்னாச்சு? என்ன வீட்டுக்குள்ள சண்டை மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியலையே. அப்ப உங்க தங்கச்சி வாழ்க்கையில முடிவெடுக்கிற உரிமை எனக்கு கிடையாது, அப்படித்தானே? ஆமா. ஓ அப்படின்னா அப்ப என் பிள்ளைக்கு இதே தான் நீங்க சொல்லுவீங்க, அப்படித்தானே? அரைஞ்சிருவேன் பாத்துக்க. மாப்ள என்ன பேசிட்டு இருக்கீங்க? புள்ள எதுக்கு கைய நீட்டுறீங்க? வயித்துல புள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்கா, இப்படி கத்திக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. வயித்துல இருக்க குழந்தைக்கு ஒண்ணுனா என்ன பண்றது? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்னன்னு உங்க பிள்ளைகிட்டயே கேளுங்க. என்ன மல்லிகா, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏமா மகா ஒருத்தர் விரும்புறா, அவளோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறா, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னதுக்கு அந்த பேச்ச பேசுறாருமா என்னைய. ஐயோ நீ எதுக்குமா இதுல என்ன தலையிட்டு இருக்க? என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? அன்னைக்கு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்த, அவங்க அப்பா அம்மா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னாங்க. அப்ப அவதாம்மா என்னை உள்ள கூட்டிட்டு போனா. அப்படியாப்பட்ட பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனாமா. அதுக்கு என்ன மாப்ள இப்படி கத்தாதீங்க மாப்ள, வயித்துல புள்ள வச்சிருக்கா மாப்ள. புள்ள தச்சு பிள்ளைகிட்ட இப்படி கத்துறீங்களே, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுன்னா என்ன பண்றது? கொஞ்சமாவது பொறுமையா இருங்க மாப்ள. அத்தை இங்க பாருங்க, தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் உங்க மாமலை தலையிட வேணாம்னு சொல்லுங்க. என் தங்கச்சிக்கு எப்படியாப்பட்ட மாப்பிளைய பார்க்கணும்னு எனக்கு தெரியும், என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தெரியும். ஆடு வைக்கணும் மாடு வைக்கணும்னு கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. சரி மாப்ள உங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணிக்காதீங்க மாப்ள. 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு தான் நான் நல்லா இருக்கேன். இப்படி நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தா நான் என்ன கதிக்கு ஆளாகிறது? 2 பேரும் அமைதியா இருங்களே. அடி நீயும் கொஞ்சம் பொறுத்தருமா, ஏமா அப்படி பண்ற? 4:30க்கு மாப்பிள்ளை வீடு வராங்க. பையன் எங்க மருமவன் எங்கன்னு கேட்பாங்க. ஒரு போனை போட்டு அவங்கள வர சொல்லுங்க. சும்மாவே நீ இருக்க மாட்டியா? இப்பதானே அங்க போயிருக்காங்க, போய் இருக்கட்டும். நீயும் பார்க்க மாட்ட வைக்க மாட்ட. அன்னைக்கு போன் போட்டு கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டேன், வந்து இருந்தாங்க. ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுத்தியா, இல்ல அந்த பிள்ளை வாந்தி எடுத்துட்டு இருந்தாலும் ஒரு தண்ணி மோந்து கொடுத்தியா? ஒன்னும் பண்ண மாட்டேன். ஆனா சபையில மட்டும் இவங்களா வரணும் அவங்களா வரணும்னு மட்டும் சொல்லு. ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து சொல்லுவேன்னா இல்லைன்னு சொல்லலை, திட்டுவேனா அது இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு ஒரு நல்லது கெட்டதுக்கு அவங்க வந்து முன்னாடி நிற்கிறது இல்லையா? நாளை பின்ன அவங்களும் புள்ள குட்டி நாய் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு யாரு சொந்த பந்தம் வந்து நிப்பா? கூப்பிடுங்க போன போட்டு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை மாப்பிள்ள. சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் மாப்பிள்ள. ஏதோ போன் அடிக்குது போல மாப்பிள்ள, நீங்க அதை போய் பாருங்க மாப்பிள்ள. நீங்க போங்க மாப்பிள்ள, நான் அவளுக்கு பொறுமையை எடுத்து சொல்றேன் மாப்பிள்ள. உங்க பிள்ளைகிட்ட சொல்லிடுங்க, தேவையில்லாத விஷயத்துல தலையிட வேணான்னு. சரி போங்க மாப்பிள்ள, போன் எடுத்து பேசுங்க மாப்பிள்ள, போங்க மாப்பிள்ள. ஏண்டி நீ வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கவே மாட்டியா? அவங்களாச்சு அவங்க குடும்பமாச்சு, ஏற்கனவே உன்னைய தள்ளி ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்ப மாப்பிள்ளையும் ஒதுக்கி வச்சுட்டா நீ எங்க போய் என்னடியே பண்ணுவ? கம்முன்னு சந்தோஷமா இருடி. ஏண்டி இப்படி மத்தவங்க பிரச்சனையை தலையில தூக்கி போட்டுக்கிற? ஹலோ எங்கப்பா, என்ன அங்கதான் இருக்கீங்களா எல்லாரும்? ஆமாப்பா சொல்லுங்கப்பா, திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்ன விஷயம்? ஏப்பா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம மகாவுக்கு. அதனால 4:30க்கு வராங்க. நீ மருமவளை கூட்டிக்கிட்டு நாளைக்கு வந்துறியா? சரியா? வராம இருக்காதீங்க. ஏன்னா இது எல்லாம் கூடி வர மாதிரி இருக்கு. ஜாதகமும் கொடுத்தோம், எல்லாம் பொருந்தி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான்
மாப்பிள்ளையும் இப்போ பார்த்தா இது மேனேஜர் மாதிரி மேஸ்திரி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி நல்ல வருமானம் வருதியா. இப்போ கான்ட்ராக்ட் எல்லாம் பிடிச்சி கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அதனால 2 சம்பளம் வருதுன்றாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து வாங்க. எந்த பிரச்சனையும் வராது இந்த தடவையெல்லாம். சரிங்கப்பா, இந்த மாப்பிளையே முடிச்சிருவோம். முதல்ல மகாவை அங்கிருந்து வர சொல்லுங்க. அவ வந்தாதான் நம்ம அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்க முடியும். சரிங்களா? சரிப்பா, நான் மகாவுக்கு போன போட்டு வர சொல்றேன். சரியா? நீங்க நாளைக்கு வந்துருங்க. என்ன சொன்னா? அவங்க நாளைக்கு வந்துருவாங்களாமா. முதல்ல மகாவுக்கு போன போட்டு மகாவை வர சொல்லுங்கப்பா அப்படின்னா, அதனால வர சொல்லிட்டேன். சரியா? போதுமா? இப்ப நிம்மதி தானே உனக்கு? சரி, மணி ஆயிடுச்சு. நம்மளும் நேரங்காலத்து வீடு போய் சேருவோம். போயிட்டு வரோம் உமா. எப்பா போயிட்டு வரோம். அக்கா போயிட்டு வரக்கா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. உமா, நாங்களும் கிளம்புறோம். பார்த்து பத்திரமா இரு. நீ என்ன விட்டுட்டு போவாதே. அப்படிலாம் இல்லம்மா, நான் அப்பப்ப வந்து பாக்குறேன். சரியா? அக்கா, நீ இனிமே என் கூட சண்டைக்கு விளையாட்டுக்குள்ள வர மாட்டியா? இனிமே நீ அங்க இருக்கவே மாட்டியாக்கா? அழாதடி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் கல்யாணமே வேண்டாட்டேன். உங்களெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாதுடே. நீங்க தான் யாருமே கேட்கவே இல்லை. என்ன பொசுக்கின கல்யாணமே வேண்டான்ற? நம்ம கல்யாணம் ஆயிருச்சு. ஏடா மரும வளர்ந்துட்டு இருக்கா, அப்பதான் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பா நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. இதுவும் உங்க வீடு தான். நீங்க எப்ப வேணாலும் வரலாம், இருக்கலாம். யாரும் உங்களை எதுவும் சொல்ல போறது இல்ல. நீங்க சொன்னதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பிள்ளைங்களை நான் இத்தனை வருஷமா பக்கத்துல இருந்து வளர்க்கல. இருந்தாலும் நீங்க எல்லாரும் தான் பார்த்து வளர்த்துருக்கீங்க. பிள்ளைங்க நல்லபடியா பாத்துக்கங்க. கூட குறைச்சல் இருந்தாலும் பொறுமையா எடுத்து சொல்லுங்க. அவ புரிஞ்சுக்குவா. அப்பா அம்மா இல்லாத புள்ள நீங்க தான் அப்பாவா அம்மாவா இருந்து பாத்துக்கணும். அதெல்லாம் நீங்க சொல்லவாமா வேணும். எனக்கு புள்ள இல்லம்மா, நான் பாத்துக்கிறேம்மா என் புள்ளைய. நீங்க எதை பத்தி யோசிக்காம சந்தோஷமா இருங்கம்மா. அண்ணே, நீ எப்பயும் ஒழுங்காவே சாப்பிட மாட்ட. ஒரு நேரம் ஒரு நாளைக்கு சாப்பிடுறதே. அங்க பெரியம்மா அவ்வளோ கொடுமைப்படுத்த அப்படி பேசும். அங்க உனக்கு பசிச்சதுன்னா கூட இங்க வந்துருன்னே. பூமாரி, அங்க உன்னை அடிச்சாங்களோ இல்ல சாப்பாடு எதுவும் போடலினாலும் நீ பசி வேற தாங்க மாட்டடி. இங்க வந்துரு அக்கா, நான் உனக்கு வயிறு சாப்பாடு போடுறேன். பூமாரி, உன்னை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? 24 மணி நேரமும் நீ நானும் ஒன்னாவே இருந்தோமேடி. பாவங்க பிள்ளைங்கெல்லாம் எம்புட்டு அன்பா இருந்திருக்குதுங்க. ஒருத்தர் நம்மளை விட்டு பிரியும் போது எம்புட்டு வருத்தமா இருக்கு. இந்த பிள்ளைங்க எப்படிதான் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க போதுங்கன்னு தெரியல. உமா, பார்த்து பத்திரமா இரு. சரி சரி, இப்படி எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறதுக்கு பதிலா கம்மு நீங்க இருங்க. நாளைக்கு போய்க்கலாம். சரியா? இப்ப யாரும் உங்களை எதுவும் சொல்ல போறது இல்ல. சரியா? ஆத்தா, நீ போய் சமையல் செய்யாத்தா. எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி இங்கதான். ஐயா தம்பி, ராத்திரி சாந்தி முகூர்த்தெல்லாம் இருக்கு தம்பி. இந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து இருக்க கூடாது. பிள்ளை நல்லா பாத்துக்கங்க. நான் காலையில வந்து பாக்குறேன். போலம்பா. அதெல்லாம் உமா பத்திரமா இருப்பா. எதை பத்தி ஆதீங்க. வாங்க பாத்துக்கலாம். அக்கா, எனக்கு பசிச்சதுன்னா கூட நாங்க யார்கிட்டக்கா சொல்லுவேன்? நீ தானக்கா எனக்காக எல்லாமே பண்ணுவ. இனிமே யாருக்கா எனக்காக எல்லாம் பண்ணுவா? பூமாரி, அழாதடி. அக்கா நான் இருக்கேன். உனக்கு அங்க இருக்க பிடிக்கலன்னா இங்க வந்துடுடி. அண்ணனும் நம்ம எல்லாரும் இங்கேயே ஒண்ணா இருக்கலாம். இங்க பாருங்க அத்தை, எங்க அப்பா தப்ப போன் பண்ணாரு. என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையா பாத்துருக்காங்களாமா. அதுவும் இல்லாம நல்ல குடும்பமும் கூட. இனிமே அவளுக்கு இவ ஏதோ மாப்பிள்ளை பாக்குறேன், அவளுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு எந்த இதுவும் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிருங்க. ஏங்க, நீங்க மட்டும் உங்களுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க தங்கச்சி மட்டும் அப்படி இருக்க கூடாதா? அத்தை, மறுபடியும் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கா. முதல்ல உங்க பிள்ளைய கிளம்ப சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு போகணும். என்னங்க மாப்பிள்ளை இப்படி பேசுறீங்க? அங்க இந்த மாதிரி நேரத்துல பாத்துக்க ஆள் இல்லன்றதுக்காக தானே பிள்ளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்படி நீங்க கூட்டிட்டு போனா அங்க பாத்துக்க வைக்க ஆள் இல்லைங்களே மாப்பிள்ளை. இங்க பாருங்க அத்தை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன் நீங்களாம் புள்ள பெக்கலையா? இல்ல எங்க அம்மா தான் அந்த மாதிரிலாம் இல்லையா? தனி கொடுத்தனா எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். தனியா போகணும்னு ஆசைப்பட்டால, குடும்பத்தை விட்டு தனியா வரணும்னு ஆசைப்பட்டால, அப்படின்னா எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். ஒரே வீட்டுல அவங்க அங்க இருக்காங்க, நம்ம இங்க இருக்கோம்ன்றதுக்காகலாம் அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. தனியா இருக்கோம்னு ஆகி போச்சுன்னா தனியா நம்ம தான் எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கணும். கிளம்ப சொல்லுங்க.
ஏமா அப்படி இப்படி பேசுறீங்க? அத்த இனிமேல பாரபட்சமே கிடையாது. என் தங்கச்சி வாழ்க்கையை எப்படி போகணும்னு நினைக்கிறவகிட்ட நான் என்னத்த போய் பேசுறது? இதுக்கு தான் வாயை வச்சுட்டு கம்மு நீருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கேட்டியா? இப்ப அங்க போய் உட்காந்துக்குவேன். ஒரு காசு தலைவலினா கூட பாக்கிறதுக்கு நாதி இல்லாம கிடக்க போறப்போ வாயை வச்சுட்டு இருக்கணும். அவங்க பிள்ளையாச்சு, அவங்க வாழ்க்கையாச்சு. என்னத்த சொல்றதுன்னு தெரியலப்போ. எல்லாருமே அவங்கவுங்க விருப்பம் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. பாவம் அந்த பிள்ளை, அவளோட மனசு யாருக்குமே இங்க புரிய மாட்டேங்குது. காதலிச்சு கல்யாணம் பண்ண இவரே இப்படி இருக்காருன்னா அப்புறம் இவங்க பெத்தவங்க எப்படி இருப்பாங்க? அப்படிதான் இருப்பாங்க. இங்க பாரு, இந்த பிள்ளைங்களுக்கு சேர்ற சொத்து ஒன்றும் உன் பொண்டாட்டி ஒன்றும் சம்பாதிக்கல, நீயும் ஒன்றும் சம்பாதிக்கல. புரிஞ்சுக்கோ, இவங்களுக்கு உண்டான சொத்தை நீங்க கேட்டா கொடுத்துதான் ஆகணும். இங்க பாருங்க, அதுங்க மூணுக்கும் கல்யாணம் பண்ணாதான் சொத்தை கொடுக்கணும்னு சொல்லி எழுதி வாங்கியிருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன 3 பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்ப ஒருத்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே? இப்ப சின்னவளும் இருக்கிறா, அவளுக்கு இன்னும் ஒரு 6-7 வருஷத்துல கல்யாணம் ஆயிடும். அப்ப சொத்து கேட்டா நீ கொடுப்பியா? இப்பயே ஒருத்தி கல்யாணம் போய் சொத்து கொடுக்க மாட்டேங்கிற. அதனால எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ சொத்து கொடுக்குறேன்றதெல்லாம் வெட்டி கதை. அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. எங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு உண்டான சொத்தை கொடுத்துதான் ஆகணும். இங்க பாருங்க, சொத்தை கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷம் அதுங்களை பாதுகாத்து சோறு போட்டிருக்கேன்ல. கேரடி, சும்மா அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்காத. சோறு போட்டாலா சோறு வாயில நல்லா வந்துட போகுது எனக்கு. நீ போட்டது ஒன்னாலே அன்னைக்கு குடிக்க முடியல. அதுங்க இத்தனை வருஷம் எப்படி குடிச்சதுங்களோ மல்லு கட்டின்னு தான் எனக்கு தெரியல. சோறு திங்கிறதுக்கு இல்லாத போதே நான் போட்டேன். அந்த நன்றி விசுவாசமாவது இருக்கணும். சரி, நான் உன் வழிக்கே வரேன். நீ இத்தனை வருஷத்துல அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன செஞ்சிருக்க, எவ்வளவு செஞ்சிருக்கன்னு மொத்தத்தையும் நீ லிஸ்ட் போடு. ஒரு பேப்பர்ல எழுதி கொடு. நாளைக்கு பஞ்சாயத்து வச்சு அங்கேயே முடிவு பண்ணிக்கலாம். வாய் வார்த்தையில பேசியெல்லாம் ஒன்றும் ஆக போறது இல்ல. அந்த செலவு போக மீதி காசு, அந்த பிள்ளைங்க இத்தனை நாள் உழைச்சது, இந்த வீட்டுக்காக அந்த பிள்ளைங்க ஓட தேஞ்சது, அதுக்கெல்லாம் சேர்த்து நீயும் காசு கொடுக்கணும் சொல்லிட்டேன். என்னது, நான் காசு கொடுக்கணுமா? ஆமா, நீ இத்தனை வருஷம் செஞ்சிருக்க, அந்த பிள்ளைங்களுக்கு காசு கொடுத்துடட்டும். அப்புறம் அந்த பிள்ளைங்க இந்த வீட்டுக்காக செஞ்சிருக்குதுங்கல்ல, அதுக்கு நீயும் காசு கொடு. மொத்தத்தையும் எழுது, லிஸ்ட் போடு. எல்லாத்துக்கும் எவ்வளவு வருது செலவுன்னு பாத்துக்குவான். ஏக்கா எதுக்குக்கா பஞ்சாயத்தெல்லாம் இங்கே வச்சு அந்த கிணத்து பக்கத்துல இருக்க நிலத்தை அவன் எடுத்துக்கிட்டும்க்கா. இங்க நீர் பாசனத்தை போய் அவங்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வரைச்சி நம்ம இடத்த வச்சுக்கிட்டு இருக்கிறதா? இங்க பாருடா தம்பி, உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிடலாம். நீ பேசுற மாதிரி இருந்தா நீ பேசிக்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நீதி கிடைச்சே ஆகணும். நாளைக்கு நான் பஞ்சாயத்து வைக்கிறேன். இந்த ஊர் தலைவர் முன்னாடி உங்க மான மரியாதையை வாங்குறேன். போன் வருது, போய் போன பேசிவிட்டு வரேன். நாளைக்கு பஞ்சாயத்துக்கு தேவையானதை எல்லாம் இப்பயே எழுதி வை. மொத்த பத்திரமும் எனக்கு வந்து ஆகணும். நாளைக்கு பஞ்சாயத்து தலைவர் முன்னாடி மொத்த பத்திரத்தையும் வைக்கணும் சொல்லிட்டேன். கொடுப்பாங்க. டேய், நீங்கெல்லாம் என் வீட்டுல சோத்த தின்னதுக்கு கொஞ்சமாவது நன்றி விசுவாசத்தோட இருங்கடா. நன்றி கிட்டத்தனமா இருக்காதீங்க. ஒழுங்கு மரியாதையா நாளைக்கு சொத்தும் வேணாம் ஒன்னும் வேணாம்னு பஞ்சாயத்துல சொல்றேன். அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுனேன் அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். எம்மாடி, நாளைக்கு ஊருக்கு கிளம்பி வந்துடுறீங்களா? என்னண்ணே திருதுப்புன்னு நாளைக்கு கிளம்பி வாண்டுறீங்க? இப்பதான் தம்பி பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. இல்லம்மா, 4ஆண்டுக்கு மகாவுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்க. மகா இங்க இருந்தாகணும், அதுக்காக தான் சொல்றேன். இப்ப என்ன பண்றது? நான் வேணா வந்து என் பிள்ளைய கூட்டிட்டு வந்துடுவா. அண்ணே, நானே கூட்டிட்டு வந்துடுறேனே. ஆனா நாளைக்கு கொஞ்சம் இதெல்லாம் இருக்கு, முடிச்சுட்டு நான் 4ஆண்டுக்கு வந்துடுவானே. இல்லம்மா, புள்ள நாளைக்கே வந்தாகணும். மாப்பிள்ளை வீடு வரும்போது புள்ள இல்லைன்னா அது வந்து பெரும் பிரச்சனையா போயிடும். அதனால இப்போ என்ன பண்றது, ஒரே யோசனையா இருக்கு. நானும் வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு நாள் பொழுதாகி போயிடும். அண்ணே, ஐயோ இப்போ என்ன பண்றது? மாப்பிள்ளை வீட்டு வராங்க, சந்தோஷம் விரும்புகிறான். இவர்கிட்ட சொன்னா ஏதோ நினச்சிக்குவார் என்னன்னு தெரியலையே. இவரை வர சொல்லி பேசுவோமா? அண்ணே, நாளைக்கு நீங்களே வந்து வேணா கூட்டிட்டு போறீங்களா? கொஞ்சம் எனக்கு இங்கே வேலை இருக்கனால. ஓ அப்படியாம்மா, சரி, நான் வீட்டில் கேட்டுட்டு நான் நாளைக்கு கிளம்பி வரேம்மா பிள்ளைய கூட்டிட்டு வரதுக்கு. சரியா? பிள்ளைய கிளம்பி இருக்க சொல்லு, நாங்கள் வந்தோடனே கிளம்புற மாதிரி இருக்கோம். சரிங்கண்ணே, சரி. பாவண்டா தம்பி புள்ள, நல்ல புள்ள வேற. நம்மளை நம்பி வந்திருக்கு, நம்ம தான் நல்லபடியா பாத்துக்கணும், அனுசரிச்சு நடந்துக்க. சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அக்கா. நீ எதுக்கு சும்மா வசனப்பட்டு இருக்க? அந்த பிள்ளைங்களாம் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியும் போது அழுகிறத நினைச்சோன்னே எனக்கு உசுரே இல்லடா. இப்படியாப்பட்ட பிள்ளைங்களை பிரிக்கிறோமோன்னு மனசு வேதனையா போச்சுடா. என்ன இருந்தாலும் அங்க இருந்தாலும் அந்த பிள்ளை கொடுமை அனுபவிக்கும். இங்க ஏதாவது நிம்மதியா ஒரு வாட்ச் சாப்பிடும். அதை யோசிச்சுட்டு தான் நானும் அமைதியா இருந்துக்கிட்டேன். பார்த்து அனுசரிச்சு நடந்துக்க. சரியா? அம்மா, நான் தான் அங்க போய் படுத்துக்கிறேன். சரி அத்தா. சரி, போய் பாடுப்போம். நல்லா இருக்கணும் பிள்ளைங்க, அது போதும் எனக்கு. உமா, எந்திரிக்காத உட்கார். என்ன சோகமா இருக்க? எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கோமேனா? இல்ல, தங்கச்சி அண்ணன் ஞாபகம் வந்துருச்சு.
ஏய் இங்க பாரு, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் உன்னை நான் இங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததே. உன்னை எனக்கு பிடிக்கும் தான், ஆனா உன்னைய விட உன் அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் படுற கஷ்டங்கள் எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்த வேணாம். ஒரு சோறு கூட போடாம கொடுமைப்படுத்துவான். உன் பெரியம்மா கிட்ட இருந்து நீ கொஞ்சம் விலகி வந்தா மட்டும்தான் உன்னோட சர்க்கை வச்சு அவங்க இங்கிட்டு வருவாங்க. அதனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சரியா? நீ எதை பத்தி யோசிக்காத, அவங்கள நம்ம நல்லா பாத்துக்கலாம். ரொம்ப நன்றி. எதுக்கு? எங்க அண்ணன் எல்லாம் நல்லா பாத்துக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு. அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்றது, சிரிக்க கூட மாட்டியா? சிரி. எதை பத்தியும் யோசிக்காத. நம்ம வாழ்க்கையே நல்லபடியா இருக்கும். அவங்களையும் நம்ம நல்லா பாத்துக்கலாம்.